ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மை இசக்காய் லைஃப் சீசன் 1 எபிசோட் 6 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஐகார்ட்லேயும் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அங்க இருந்த என்ட்ரன்ஸ்குள்ள யூஜி அவனோட ஸ்லைம்ஸை மட்டும் கூட்டிட்டு நீங்க 2 பேரும் சேஃபான இடத்துக்கு போங்கன்னு சொல்லவும் சரி ஓகேன்னு ட்ரையாடும் கிளம்புறா. இப்ப யூஜி அந்த இடத்துல இருக்கதை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஸ்லைம்ஸ்லாம் எப்பா யூஜி இங்க ஏதோ இருக்குன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இப்படிப்பட்ட மிஷின்ஸ்ல வச்சு என்ன பண்றாங்கன்னு யோசிக்கிறான். அப்ப ஸ்லைம்ஸ்லாம் திரும்ப கூப்பிடுது. பார்த்தா இந்த மிஷினை வச்சுதான் இதுக்கு முன்னாடி பார்த்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸை ரெடி பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல யாரோ ஓடி வர சத்தம் கேட்கவும் யூஜி ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்றான். அப்ப அங்க வந்த 2 பேரும் இந்த மிஷின் சரியா வேலை செய்யல, உடனே கிட்ட சொல்லணும்னு அவங்க 2 பேரும் ஓடிடுறாங்க. இதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஆனா ஸ்லைம்ஸ்லாம் யூஜி இதை நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லவும் பாசக்கார பயல்களா இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு ஸ்டெல்த் மேஜிக்கை ஸ்லைம்ஸ் மேல யூஸ் பண்றான். இப்போ நம்ம ஹீரோ உல்ஃப் கூட போயிட்டு இருக்கும்போது ஸ்லைம்ஸ்லாம் நாங்க அவங்களை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா கதவை பூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுது. உங்களால உள்ள போக முடியுமான்னு யூஜி கேட்கவும் இதெல்லாம் சப்ப மேட்டர்னு அந்த கதவோட கேப்ல புகுந்து எல்லா ஸ்லைம்ஸும் அந்த சைடு போயிடுது. ஆனா அடுத்த கதவு மெட்டல்ல இருக்காவும் ஏப்பா இதுக்குள்ள எப்படி போறது, இங்க 2 லிவர் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுது. உடனே இதனாலதான் 2 பேரும் வந்தாங்களான்னு யூஜி யோசிச்சுட்டு அவன் ஸ்லைம்ஸ் கிட்ட ஒரே நேரத்துல அதை கீழே இழுங்கன்னு சொல்லவும் அதுங்களும் வேலையை பக்காவா முடிச்சுட்டு கதவு திறந்து உள்ள போயிடுது. ஆனா திரும்ப ஸ்லைம்ஸ்லாம் இங்க ஒரு ஏணி இருக்குன்னு சொல்லவும் அப்புறம் என்ன மேல ஏறி போங்கன்னு யூஜி சொல்லிட்டு மறுபடியும் அந்த வித்தியாசமான வில்லேஜ்க்கே வந்துடுறான். அவன் மட்டும் இல்லாம ஸ்லைம்ஸும் அதே வில்லேஜ்க்கு தான் வந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி சிரிச்சுட்டே இருந்த ஒரு பையல கூட இப்ப காணோம். அப்ப மாஸ்டர் ஜாவியர்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காத ஸ்லைம்ஸ் மூலமா நம்ம ஹீரோ கேட்டுட்டு இவனுங்களாம் ப்ளூ மூன் சால்வேஷனை சேர்ந்தவங்க, அது மட்டும் இல்லாம அந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸை சீக்கிரட்டா யூஸ் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறான். அப்போ அந்த ஜாவியர் டென்ஷன் ஆகிட்டு அங்க நடந்த எக்ஸ்ப்ளோஷனால நம்ம மிஷின்லாம் போயிடுச்சா, உடனே அங்க நம்ம ஆளுங்களை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம மிஷினை உடைச்ச எக்ஸ்ப்ளோஷனை எந்த ஒரு ஹியூமனாலையும் கிரியேட் பண்ணிருக்க முடியாது, ஏதாச்சும் எரிக்கல் தான் விழுந்திருக்கும், அதனால சீக்கிரம் அங்க இருக்க ஸ்டோன்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லவும் நம்மள யாராச்சும் பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு ஒருத்தன் கேட்கறான். உங்க வழியில யாரு வந்தாலும் அவங்களை கொண்டுருங்க, இதுக்கப்புறம் இந்த வில்லேஜ் நமக்கு தேவைப்படாதுன்னு எல்லாரும் ஸ்டோன்ஸ் தேடி கிளம்புறாங்க. இதை கேட்ட யூஜி ஸ்டோன்ஸ் ஆல்ரெடி டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை தான், அதனால இந்த வில்லேஜை சுத்தி எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, மத்த ஸ்லைம்ஸை வில்லேஜ்ல யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்க சொல்றான். அந்த டைம்ல ஒரு 5 பேர் மட்டும் இந்த வில்லேஜை காலி பண்ண போறனால நம்ம சேர்த்து வச்ச எல்லாத்தையும் சேஃபா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே யூஜி அந்த இடத்துல அப்படி என்ன இருக்குன்னு பார்க்க சொல்லவும் ஸ்லைம்ஸும் ஒரு ரூம்குள்ள போயிட்டு வெறும் புக்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுது. ஆனா யூஜி அதை மொத்தத்தையும் தூக்கிட்டு வாங்க, உங்களுக்கு வேணும்னா அந்த ஷெல்ஃபை கூட எடுத்துக்கோங்கன்னு சொல்லவும் எல்லா ஸ்லைம்ஸும் புக் எல்லாத்தையும் வாயில அள்ளி போட்டுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஸ்டோன்ஸை தேடி ஆளுங்களாம் வரவும் யூஜி அவனுங்க 2 பேரையும் நெட்டை வச்சு பிடிக்கிறான். ஆனா இதுக்கு முன்னாடி எபிசோட்ல ஒருத்த இறந்த மாதிரி இவனுங்களும் வாயில விஷத்தை கடிச்சு இறந்து போறானுங்க. அந்த டைம்ல இன்னொரு டோருக்குள்ள போக முடியலன்னு ஸ்லைம்ஸ்லாம் சொல்லவும் யூஜி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அவனுங்க 5 பேர் இருந்தாங்க, அதனால அந்த 5 லைட் முன்னாடி நில்லுங்கன்னு வின் மேஜிக்கை யூஸ் பண்ணி அதெல்லாம் ஆஃப் பண்ணவும் புதையெல்லாம் இருக்க ரூம் ஓபன் ஆகுது. அதையே விட்டு வைக்காம ஸ்லைம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கு. அப்ப யாரும் அங்க வராங்கன்னு ஒரு ஸ்லைம் சொல்லுது. கரெக்டா மத்த ஸ்லைம்ஸ் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாலும் அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு அவனோட மாஸ்டர் கிட்ட சொல்லவும் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு புலம்பிட்டு அங்க இருக்க மேஜிக் பால்ல பார்த்தா அவனுங்க டீம்ல இருக்க யாருமே உயிரோட இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜாவியர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், நம்ம 5 பேரும் செத்துட்டா அந்த கிளென்சிங் ஃபிளேம் ஆக்டிவேட் ஆகி இந்த வில்லேஜ் மொத்தமா வெடிச்சிரும்னு சொல்லவும் நல்ல வேலை நான் இவங்களை எதுவும் பண்ணலன்னு யூஜி நினைக்கிறான். ஆனா ஜாவியர் நம்ம அவங்களை அழிக்கிறதுக்கு இதை பண்ணிதான் ஆகணும்னு கத்தி எடுக்கவும் அடுத்த செகண்டே எல்லாரும் கழுத்தை வெட்டிட்டு இறந்து போறாங்க. இதை பார்த்த யூஜி ஷாக் ஆகிட்டு உடனே ஸ்லைம்ஸ் அங்க இருந்து வர வைக்கிறதுக்கு ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி மேஜிக் யூஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ணவும் ஸ்லைம்ஸ் எல்லாமே சேஃபான இடத்துக்கு வந்துருச்சு. ஆனா கிளென்சிங் ஃபிளேம் ஆக்டிவேட் ஆனதுனால அவன்கிட்ட இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கா இருக்க 3 பேரியரை வில்லேஜை சுத்தி போடுறான். ஆனா அந்த ஃபிளேமோட பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு அவனே ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணவும் அதோட பவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது. என்னதான் யூஜியோட எம்பி பாயிண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சாலும் ஒரு கட்டத்துல அந்த ஃபிளேம் மொத்தமா முடிஞ்சிருச்சு. எப்படியோ ஜெயிச்சிட்டோன்னு யூஜி சொல்லவும் உல்ஃப் வெளியே வந்துட்டு நல்ல வேலை பண்ணீங்கன்னு சொல்லுது. உடனே ஸ்லைம்ஸ்லாம் நீ சரியான பயந்தாங்கொலியா இருக்கன்னு உல்ஃபை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு யூஜி சிட்டிக்கு வரவும் அங்க எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க. அதனால என்னாச்சுன்னு யூஜி கேக்குறான். இந்த இடத்துல 2 எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு, நல்ல வேலை யாருக்கும் ஒன்னும் ஆகலன்னு சொல்லவும் எப்படியோ நம்ம மேல சந்தேகம் வரலன்னு யூஜி யோசிக்கிறான். அந்த டைம்ல லீடர் கிளைமேட் எல்லாமே நார்மல் ஆகிடுச்சுன்னு சொல்றான். இப்ப அடுத்த நாள் காலையில யூஜி எந்திரிக்கவும் ஒரு பார்ட்டி இருக்கு, நீயும் வரணும்னு அவங்க 2 பேரும் கூப்பிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. யூஜி மரத்தெல்லாம் வெட்டி கொடுத்தனால அவனும் அதெல்லாம் என்ஜாய் பண்றான். அப்ப நீ பண்ண உதவிக்காக ஸ்பெஷல் ட்ரீட்னு செஃப் சொல்லவும் நீதாயா மனுஷன்னு யூஜி அதை ஒரு வாய் சாப்பிட்டதுக்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். உடனே எல்லாரும் என்னாச்சுன்னு சுத்தி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ சாப்பிட்ட மயக்கத்துல இருக்கான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிக்கவும் அவனோட ஸ்லைம்ஸ் எல்லா புக்ஸையும் கொடுக்குது. அதுல ஒரு ஸ்க்ரோலை ஓபன் பண்ணவும் எல்லாமே மறைஞ்சு போகுது. அதுக்காகவே மேஜிக் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க.
ஆனா அதுல ஒரு ஸ்க்ரோல் மட்டும் அழியாம இருக்கு. அந்த ஸ்க்ரோல்ல ப்ளூ மூன் சால்வேஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க பேர்ல இருக்கு. அதுல கடைசி பேரை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இன்னொரு பக்கம் அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாரையும் போட்டு தெளியாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவன் பேர் யூஜின்னு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன்.